சரி, இந்த நாளில் ஒரு வசனத்தை நாம் எடுப்போம். எண்ணாகமம் 18ஆம் அதிகாரம் 20வது வசனம் எடுத்துக்கொள்ளுங்க. எண்ணாகமம் 18வது அதிகாரம் 20வது வசனம். நாம் தொடர்ச்சியாக தியானித்து கொண்டு வருகிறோம்ல. இப்போ எண்ணாகமம் 18ஆம் அதிகாரத்திற்கு வந்திருக்கிறோம். அதில் 20வது வசனத்தை நான் வாசிக்கட்டுமா? எடுத்துட்டீங்களா? பழைய ஏற்பாட்டில் 194வது பக்கம் எடுத்துருங்க. அதில் 20வது வசனம் பாருங்க. பின்னும் கர்த்தர் ஆரோனை நோக்கி, அவர்களுடைய தேசத்தில் நீ ஒன்றையும் சுதந்தரித்து கொள்ள வேண்டாம், அவர்கள் நடுவே உனக்கு பங்கு உண்டாயிருக்கவும் வேண்டாம். இஸ்ரவேல் புத்திரர் நடுவில் நானே உன் பங்கும் உன் சுதந்திரமுமாய் இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்றார். நான் தான் உனக்கு பங்கு. ஐ ஆம் யுவர் போர்ஷன். நான் தான் உனக்கு பங்கு எல்லாமே. அதாவது என்னன்னு சொன்னா, இஸ்ரேல் மக்களை ஆண்டவர் கூட்டிட்டு தேசத்தை பங்கிட்டு கொடுக்கறாங்கல்ல. ரூபன் கோத்திரத்துக்கு, அது மாதிரி சிமியன் கோத்திரத்துக்கு, மனசே, ஒவ்வொரு கோத்திரமா பிரிச்சு கொடுக்கறாங்க. இப்போ ஆரோன் லேவி கோத்திரம். அவங்க ஊழியம் செய்யறவங்க. அந்த கோத்திரம் முழுதுமே தேவாலய ஊழியம் செய்யறவங்க. ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு அப்படிலாம் பங்கு கிடையாது, நான் தான் உங்களுடைய பங்கு. ஆண்டவர் சொல்றார், நானே உன் பங்கா இருப்பேன். அதனால உங்களுக்கு அவங்க நடுவில் வேற ஒன்றும் சுதந்திர பங்கெல்லாம் உங்களுக்கு வேண்டாம், நிலங்கள் இடங்கள்லாம் வேண்டாம், நான் தான் உங்களுடைய பங்கு அப்படின்னு சொல்றார். இப்போ நிறைய குடும்பங்கள்ல பிரச்சனை எங்கன்னாக்கி பங்கு, சொத்துல ஏன் பங்கு, இந்த வருமானத்துல ஏன் பங்கு. இது நிறைய கிறிஸ்துவ குடும்பத்துல கூட பெரிய பிரச்சனையா இருக்குது. தகப்பனார் 2 பிள்ளைகள் 3 பிள்ளைகள் அப்படின்னு சொன்னா, இப்போ சொத்து நிறையா இருக்கு, பங்கு வைக்கணும்னு சொல்லும்போது எனக்கு இந்த பங்கு வேணும், எனக்கு இந்த பங்கு, எங்கள் அப்பா என்னை ஏமாத்திட்டாரு, அவனுக்கு நல்ல பங்கு கொடுத்துட்டாரு, எனக்கு இந்த பங்கு கொடுத்துட்டாரு. பொம்பளை பிள்ளைகளுக்கும் பங்கு இருக்குது. இல்லைம்மா, அவனுக்கு கல்யாணம் பண்ணும்போதே நகையெல்லாம் கொடுத்து உடனே நல்லா வாழ வச்சுட்டேன்ல, அதெல்லாம் இல்லை, இப்போ சட்டமே இருக்குது, எங்கள் பங்கு கொடுத்துரு. இது மாதிரி நிறைய சண்டைகள் நடக்குதுல்ல. உங்கள் வீட்டில் பங்கு சண்டை இருக்குதா? இப்போவே சண்டை சில, என் ரூம் உள்ளே வரக்கூடாது, இது ஏன் பங்கு, ஏன் இடம், உள்ள என்றாகவே கூடாது, உனக்கு யார் உனக்கு அதிகாரம் கொடுத்தா? இந்த மாதிரி வீட்டுக்குள்ளேயே அந்த பங்கு பிரித்து அதுக்கு சண்டை, இது மாதிரிலாம். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நான் தான் உன்னுடைய பங்கு, அதனால வேற உனக்கு பங்கு தேவையில்லை. இதை விட பெரிய ஆசீர்வாதம் என்ன வேணும் இல்லை? நான் ஊழியத்துக்கு என்னை ஒப்பு கொடுத்த போது எங்கள் குடும்பத்துல எல்லாம் இந்துக்கள், அப்பா அம்மா உடன் பிறந்தவங்க எல்லாருமே. அப்போ இந்த பைபிளை நான் கையில் எடுத்து, இதுதான் என்னுடைய சொத்து, இதோட நான் ஊழியத்துக்கு வர்றேன் அப்படின்னு சொல்லி தான் நான் ஊழியத்திற்கு வந்தேன். அப்புறம் நான் சென்னையில் தான் இருந்தேன் 12 வருஷமா. சென்னையில் பாடியில் என்னுடைய தகப்பனார் அங்கே பிஸ்னஸ் செய்கிற காலத்தில் வாங்கின வீடு, ஒரு 3-4 வீட்டில் வாடகை வரும், வாடகைக்கு விட்டுருந்தோம். முன்னால் ஒரு வீடு. அப்போ நீ ஊழியம் செய்கிற, சென்னையில் தான் இருக்கிற, எங்கள் அப்பா அம்மாலாம் 4 மாடி கிராமத்துக்கு வந்துட்டாங்க. வயசான காலத்தில் ஊரில் இருப்போம் அப்படின்னு சொல்லி, உன்னுடைய பங்கு, உன்னுடைய ஷேர், சொத்து ஷேராக உனக்கு சென்னையில் இருக்கிற வீடு அது தந்துடுறோம், அதை நீ வச்சுக்க. ஊரில் இருக்கிற தென்னந்தோட்டம், வயல் நிலம், இதை மற்ற எனக்கு 3 பிரதர்ஸ், ஒரு அண்ணன் 2 தம்பி, அவங்களுக்கு பங்காக கொடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. நல்ல இடத்துல பெரிய வசதி, சொத்து, ஊழியத்துக்கு தேவையான எல்லாம் இருக்குது, வருமானமும் வருது, நல்லதானே. நான் கேட்கல, அவங்களா கூப்பிட்டு கொடுக்குறாங்க எங்கள் அப்பா அம்மா. நான் ஆண்டவர்கிட்ட போய் கேட்டேன், என்ன ஆண்டவரை செய்கிறது, நீ இதெல்லாம் உனக்கு இங்கே சொத்துலாம் வேண்டாம், நீ கிராமத்துக்கு போ, அங்கேருந்து என் ஊழியத்தை செய்யணும் அப்படின்ன உடனே நான் சொல்லிட்டேன், இல்லை எனக்கு வேண்டாம் இந்த சொத்து, எனக்கு பைபிள் தான் போதும், எனக்கு ஆண்டவர் கிராமத்தில் இருந்தால் ஊழியம் செய்யன்னு சொல்லிட்டாரு, அதனால் எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். அப்புறம் கொஞ்ச காலம் ஆச்சு. எங்கள் 4 அண்ணன் தம்பி 4 பேர், எல்லாருக்கும் திருமணம் முடிந்தார். 4 பேருக்கு திருமணம் முடிந்த உடனே நான் ஊழிய கேம்பஸில் தான் இருக்கிறோம். தேவனுடைய வீடு இருக்கிற இடத்துல நான், என் மனைவி, குடும்பம் 5 வருஷம் கூட்டு குடும்பமாக இருந்தோம்னா,
அப்புறம் நான் ஊழியத்தை நிமித்தம் அங்கே வந்துட்டேன். என்னுடைய தகப்பனார் வந்தாங்க. வந்து என்னப்பான்னு கேட்ட போது, இல்லை உங்கள் 4 பேருக்கு திருமணம் ஆயிற்று, இனிமேல் சொத்தை பங்கு வைக்கணும், யார் யாருக்கு எந்தெந்த பங்குன்னு கொடுக்கணும், அதுக்கு நீ வா நம்ம உட்காந்து பேசி பங்கு பிரிச்சிடலான்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், நான் வரல, படிச்சுக்கிட்டு இருக்கும்போதே ஊழியத்துக்கு கூப்பிட்டாரு, ஊழியத்துக்கு வந்துட்டேன். நான் ஒன்றும் உங்களுக்கு சம்பாதிச்செல்லாம் கொடுக்கவும் இல்லை, நான் என்ன ஆண்டவர் நடத்துகிறாரு அப்படிதான் என் வாழ்க்கை போய்கிட்டே இருக்குது. பார்த்தா சொத்து அப்போ உங்ககிட்ட இருக்குது. 4 பேர் யார் யாருக்கு என்ன கொடுக்கணும்னு நீங்கள் தீர்மானிக்கிறீங்களோ நீங்கள் தீர்மானித்து பங்கு பிரிச்சிருங்க. நான் கையெழுத்தை மட்டும் போட வர்றேன், அவ்வளோதான். நீங்கள் எனக்கு என்ன கொடுக்க விரும்புகிறீங்களோ அது உங்கள் விருப்பம். யார் யாருக்கு என்ன கொடுக்கணுமோ நீங்களே பங்கு பிரிச்சிருங்கன்னு சொல்லிட்டேன். இல்லை நீ வா, நான் வரல, நீ என்ன கொடுத்தாலும் சரி கொடுக்காட்டாலும் சரி, அவ்வளோதான். எனக்கு இயேசு இருக்கிறாரு, எங்களுக்கு அவருடைய பைபிள் இருக்குது, அவர் தான் எங்கள் பங்கு, அவர் எங்களை நடத்திக்குவார் அப்படின்னு சொல்லிட்டேன். சரி பண்ணிட்டு போயிட்டாங்க. அப்புறம் அவங்கள பேசி 4 பங்கா சொத்தெல்லாம் பிரித்து எழுதி கையெழுத்து போட கூப்பிட்டாங்க. அப்போ நான் போய் கையெழுத்து போட்டு வந்தேன். எனக்கு என்னென்ன பங்கு தந்திருக்கானே எனக்கு தெரியாது. எனக்கு ஒரு பங்கு, ஒரு நிலங்கள் தோட்டம் தந்திருக்கிறாங்க. கையெழுத்து போட்டேன், அவ்வளோதானே தவிர தெரியாது. நாங்கள் ஊழியம் செஞ்சுக்கிட்டே இருக்கோம், ஆண்டவர் எங்களை போஷிக்கிறார், அவரு தான் எங்களுடைய பங்கு. சொத்து மேலே கவனம் இல்லை. அதனால எங்கள் அண்ணன் தம்பிக்குள்ள பிரச்சனை கிடையாது. இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் குடும்ப பிரியறதுக்கு காரணம் பங்கு, சொத்து. அவனுக்கு கூட கொடுத்துட்டாங்க, எனக்கு குறைவாக கொடுத்துட்டாங்க, அவனுக்கு நல்லது கொடுத்துட்டாங்க, எனக்கு இதை தந்துட்டாங்க அப்படின்னு. பெற்றோருக்கு பிள்ளைகளுடைய நிலைமை அறிஞ்ச ஒரு சில பங்கு அப்படியே கரெக்டாக. அப்போ 4 பேர்னா 4 பங்கை 25 வைக்க முடியுமா? கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். அதை கூட விட்டு கொடுக்காம பங்கு சண்டை தலைமுறையாக தொடரும். உங்கள் வீட்டில் இருக்காது இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்களா? பங்கு தரலன்னு ஏமாத்திட்டு இருக்கீங்களா? அது மாதிரி பங்கு தரல கோபத்தில் இருக்கீங்களா? அப்பா மேலே கோபம், அம்மா மேலே கோபம், அண்ணன் மேலே கோபம் இருக்கிறீங்களா? பங்கு சண்டை. ஆண்டவர் சொல்றாரு, நான் தான்ப்பா உனக்கு பங்கு, என்னை விட உனக்கு பெரிய ஆசீர்வாதம் என்ன, சொத்து அவனுக்கு ஆசீர்வாதம். அப்படிதான் எனக்கு சில வருஷம் கழிச்சு எங்கள் தம்பி என்கிட்ட சொன்னான், அண்ணா உனக்கு இங்கே ஒரு இடம் கிடக்குது, போகிறதுக்கு வழியில் அதை நீ வித்துட்டியன்னா வேற எங்கேயாவது நல்லது வாங்கிக்கொள்ளலாம். அது விற்று தான் எனக்கு வீடு கட்டுறதுக்கு ஒரு இடம் வாங்கினேன். எனக்கு என்னுடைய பங்கில் விற்று எனக்கு வீடு கட்ட ஒரு இடம் வாங்க கர்த்தர் கிருபை கொடுத்தார். அதில் தான் வீடு கட்டி இருக்கிறாரு. அதுதான் எனக்கு சொத்து. ஊழியத்தில் உள்ள எல்லாம் என்னுடையதல்ல, அது கர்த்தருடையது. ஊழியத்தில் உள்ள பில்டிங்கு, இடம் எதுவுமே ஒரு அடி கூட எங்களுக்கோ யாருக்கும் சொந்தல, கர்த்தருக்குரியது. அது அவர் ஊழியத்துக்கு பயன்படுத்துகிறாருக்கு, அவ்வளோதான். அப்போ நம்முடைய இந்த பங்குன்றதுல தான் நிறைய பிரச்சனைகள், நிறைய அண்ணன் தம்பிக்குள்ள பிரிவினை, சண்டை. இப்போ நாங்கள் பிரதர்ஸ் இருக்கிறோம், எங்களுக்குள்ள இந்த பிரச்சனையே இல்லை. நாங்கள் ஒருத்தருக்கு அன்பாக இருக்கிறோம். இன்னும் என் தம்பி 2 பேர் இந்துக்களாக தான் இருக்கிறாங்க. மரியாதை கொடுப்பாங்க, பேசுவாங்க, கரம் கொடுப்பாங்க. எங்களுக்குள்ள சண்டை பிரச்சனை, சொத்து சண்டை பிரச்சனை அது கிடையாது. அப்போ ஏன்னா பெற்றோர்கிட்ட பொறுப்பு விட்டுறோம், நீங்கள் மனப்பூர்வமாக நீங்கள் செஞ்சு கொள்ளுங்க, அவ்வளோதான். பாராட்ட வேண்டியது என்னுடைய மனைவியை தான். ஏன்னா நிறைய குடும்பத்தில் பெண்கள் தான் பிரச்சனை. நீங்கள் ரொம்ப ஏமாளி, உங்களை உங்கள் அப்பா ஏமாற்றிட்டு உனக்கு சிந்த சொத்து கொடுத்துட்டாங்க, அவங்க பாருங்க உங்கள் அண்ணனுக்கு உங்கள் தம்பிக்கெல்லாம் அவ்வளோ கொடுத்துருக்காங்க. வீட்டில் இருக்கிற பெண்கள் தான் பிரச்சனை உண்டாக்கிடுவாங்க. என் மனைவிகிட்ட நான் சொன்னேன், நமக்கு இயேசு தான் எல்லாமே, நம்ம வீட்டுக்கு வர எல்லாமே இயேசு தந்ததாக இருக்கணும், நமக்கு வேறு எதுவும் வேண்டாம். என் மனைவியும் அது மாதிரி இருந்ததுனால அவளுக்கு எவ்வளோ சொத்து கொடுத்தாங்க, உங்கள் பங்கு சரியாக ஒரு நாள் என் மனைவி விட்டு பேசினதே கிடையாது. அதுக்காகவே நான் கர்த்தரை துதிக்கிறேன். ஏன்னா நிறைய வீட்டில் பெண்கள் தான் தூண்டி விட்டு குடும்பத்தை சமாதான கேடு வந்து விடுகிறார். ஒரு அடி நல்லத்துக்காக தலைமுறையாக சண்டை போட்டு பிரிவினை, எதுக்கு அதெல்லாம்? ஆண்டவர் தாங்க நம்ம பங்கு, அவர் நம்ம கூட இருக்கிறாருங்க, நம்மளை ஆசீர்வதிப்பார், நடத்துவார். கணவர் கோவப்பட்டா கூட எங்கள் அப்பா எனக்கு சரியான பங்கு தரலன்னா கூட நீங்கள் அப்படி பேசணும். எதுக்கு அதுக்கு வருத்தப்படுறீங்க? உங்கள் அண்ணன் தானே, உங்கள் தம்பி தானே, அவங்களுக்கு கூட கொஞ்சம் கொடுத்துட்டாங்க, நல்லா இருக்கட்டும், அவங்க சந்தோஷமா இருக்கட்டும், நமக்கு ஏசு இருக்கிறார், அவர் தான் நம்முடைய பங்கு. இந்த மாதிரி நீங்கள் வாழ பழகணும். அதுதான்
ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்ல, நானே உன்னுடைய பங்கு, இதுக்கு மேல உனக்கு என்ன வேணும்? இயேசு எங்களுடைய பங்கா இருக்கு. அதனால பாருங்க, கடைசி காலத்துல எங்க அப்பா அம்மாவை சந்தோஷமா கவனிக்கும்படி கர்த்தர் எனக்கு கிருபை கொடுத்தார். அவங்களுக்கு ஒரு கஷ்டம் இல்லாம, உங்களுக்கு என்ன வேணும், கடைசி காலம் வரைக்கும் அவங்களை கவனிக்க, அவங்களுக்கு உதவி செய்ய கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்து, என்னை என் மனைவி ஆசீர்வதித்து பயன்படுத்தினார். நாங்க குறைந்திரலையே. அதனால நீங்க இந்த மாதிரி சொத்து சண்டை உங்க வீட்டுக்குள்ள வரக்கூடாது, இடத்து சண்டை வரக்கூடாது. இப்பவே ஒரே வீட்டுக்குள்ள பிள்ளைகள், இது ஏன் ரூமு உள்ள வரக்கூடாது, இது ஓ ரூமு உள்ள வரக்கூடாது, இந்த மாதிரி சண்டைலாம் வரக்கூடாது. ஒரு கிறிஸ்தவ அன்பு இருக்கணும், விட்டு கொடுக்கணும். இதெல்லாம் நம்முடைய ஆண்டவர் கொடுத்த சொத்து. ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாரு. அதனால நம்ம ஒன்னா இருந்து சந்தோஷமா இருப்போன்ற ஒரு மன நிலைமையில தான் வாழணும். அது மாதிரி இப்ப ஒரு சொத்து சண்டை, பிரிச்சதுல சண்டை, பங்கு சண்டை, அது இருக்கக்கூடாது. இயேசு தான் நமக்கு எல்லாமே. அவர் போஷிப்பார், நடத்துவார், உதவி செய்வார். அதனால விட்டு கொடுக்கிற ஒரு இருதயம் நமக்குள்ள இருக்கணும். அதனால நம்ம ஆண்டவரிடத்துல, நீங்க தான் என் பங்கு ஆண்டவரே, நீங்க எனக்கு போதுன்னு சொல்லுங்க. மற்ற எது மேலே உங்களுடைய இருதயம் போகாது. பணத்து மேல, சொத்து மேல, இடத்து மேல போகாது. அப்படி இருந்தீங்கன்னா குடும்பத்துக்குள்ள ஒரு அன்பு, ஐக்கியம் நல்லா இருக்கும். இன்னைக்கு உங்க வீட்டுல அப்படி ஏதாவது பிரச்சனை இருக்குதா, விட்டு கொடுத்துருங்க. பங்கையம் உங்க பங்கையனாலும் கொடுத்துருங்க. உங்களுக்கு ஏசு இருக்கிறார். அவர் உங்களுக்கு பல மடங்காய் கொடுத்து ஆசீர்வதிக்க முடியும். இந்த சின்ன சின்ன காரியத்துக்கு வருத்தப்பட்டு சண்டை போட்டு, எங்களை ஏமாத்திட்டாங்க, எங்களுக்கு சொத்து அது தரல, அதை ஏமாத்தனே ஒண்ணு செய்ய மாட்டாங்க. சரி, ஏமாத்தினே வச்சுக்கொள்ளுவோம், மன்னிச்சிருங்க. மன்னிச்சு, ஆண்டவரே என்னை ஏமாத்தினாலும் அவங்க நல்லா இருக்கட்டும், அவங்கள ஆசீர்வதிங்க சொல்லுங்க. அதே உள்ளுக்குள்ள வருத்தத்தை, கசப்பை வச்சுக்கிட்டே இருக்கிறீங்க, அது உங்க ஆசீர்வாதத்தை பாதிக்கும். நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள், நம்ம வசனத்தின்படி வாழ அர்ப்பணித்துக் கொள்ளணும். சரியா? இப்போ ஒரு ஜெபம் பண்ணலாமா? இந்த மாதிரி சண்டை சர்ச்சுக்குள்ளேயும் இருக்குது. இல்லை பதவி சண்டை, விட்டு கொடுக்காதபடி, இது ஏன் பதவி, நான் தான் இருப்பேன், இந்த மாதிரி சண்டைகள், இதெல்லாம் நமக்குள்ள வேண்டாம். கர்த்தர் இருக்கிறார், இயேசு இருக்கிறார், அது போதும். இந்த மாதிரி இந்த பதவி என்னைய பெரிய பதவி, இயேசு என் கூட இருக்கிறார், அது போதும். பதவியில இருந்தா தான் ஊழியம் செய்யணுமா? நான் வேலைக்காரனா, சபைக்கு என்ன உதவினாலும் ஊழியம் செய்யறேன், இந்த மாதிரி ஒரு மனம் நமக்குள்ள வரணும். சரியா? இப்ப ஜெபிக்கலாம். ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே, இந்த பங்கு சண்டை, பாக சண்டை, பண சண்டை, பிரிவினை சண்டை எங்க வீட்டுக்குள்ள வந்துடவே கூடாது. ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்குள்ள அந்த மாதிரிலாம் இருதயம் வரக்கூடாது. நாங்க சந்தோஷமா மன மகிழ்ச்சியா விட்டு கொடுக்கணும். நீங்க தான் எங்களுடைய பங்கு, நீங்க தான் எங்களுடைய சொத்து, நீங்க எங்களுக்கு போதும். ஆண்டவரே, நீங்க என் கூட இருக்கிறீங்களா, அது போதும். இந்த மாதிரி ஒரு இருதயத்தை எனக்கு கொடுங்க, என் பிள்ளைகளுக்கு கொடுங்க, என் குடும்பத்துல கொடுங்க. நாங்க எப்பவும் கர்த்தருக்குள்ள மன மகிழ்ச்சியா இருக்கணும். இந்த மாதிரி பணத்துக்காக, பொருளுக்காக, இடத்துக்காக சண்டை போடுறவங்களா, முறுமுறுக்கிறவங்களா இருக்கவே கூடாது. என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே. ஆண்டவரே, நான் விட்டு கொடுக்கிறேன், அந்த மாதிரி என்னை அர்ப்பணித்துக் கொள்ளுகிறேன். எங்க சபையில கூட இந்த சண்டை, பதவி சண்டை, இட சண்டை எல்லாம் இருக்குது, மன்னியும். கிராமத்தில் ஒரு பெரிய எழுப்புதல், மாற்றம், ஆவிக்குரிய மாற்றம் கிறிஸ்தவங்க மத்தியில வரட்டும். இந்த சண்டை, பிரிவினெல்லாம் இல்லை, அவங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கிறாங்கன்னு ஒரு நல்ல சாட்சி எங்களை பற்றி புறஜாதி மக்கள் மத்தியில காணப்பட ஒரு எழுப்புதல் எங்களுக்குள்ளே உண்டாகட்டும். மாற்றம் எங்களுக்குள்ளே, குடும்பங்களுக்குள்ளே வரட்டும். அதுக்காக நாங்க செபிக்கிறேன். குடும்பத்தையே ரட்சியும், எங்க கிராமத்தை ரட்சியும், எங்க தெருவில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் வெளிப்படுத்தி ரட்சித்து ஆசீர்வதியும். எங்க மாவட்டத்துக்காக செபிக்கிறோம், எங்க மாநிலத்துக்காக, எங்க தேசத்துக்காக செபிக்கிற ஆண்டவரே, நம்முடைய சமாதானம், ஆளுகையும் எங்களுடைய தேசத்தில் உண்டாகட்டும். ஆவியானுடைய ஆளுகை வரட்டும். எழுப்புதல் அக்கினி போடப்படட்டும். எங்களுடைய சபைக்குள்ளேயும் இந்த பதவி சண்டைகள் எல்லாம் மாறணப்பா. இடச்சண்டைகள், பதவி சண்டைகள், அதிகார சண்டைகள் எல்லாம் நீங்கி, ஆண்டவரே இயேசுவே எங்களுடைய பங்கு என்ற தாழ்மையோட உம்மை மகிமைப்படுத்தும்படி நடந்து கொள்ளுகிற ஆவிக்குரிய மாற்றத்தை தாரும். மாற்றம் வரட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. எங்க ஜனங்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட்டு உமைக்குள் மகிழ்ந்த களிகூற செய்யும். ஆண்டவர் அப்படிப்பட்ட மாற்றத்தை, ஆசீர்வாதத்தை எங்களுடைய கிராமத்துல, சபையில, எங்களுடைய தேசத்துல நீர் உண்டாக்குகிறதற்காய் ஸ்தோத்திரம். எங்க தேசத்துல அமைதி, சமாதான, நல் ஒழுக்கம் காணப்பட அதிகாரத்தில் உள்ளவங்களுக்காக ஜெபிக்கிறோம். என்னுடைய முதலமைச்சருக்காக, அமைச்சர்களுக்காக ஜெபிக்கிறோம். பிரதமர், ஜனாதிபதிக்காக ஜெபிக்கிறோம்.
தேசத்தில் அமைதி, சமாதான, நல் ஒழுக்க காணப்படணும். அதற்காக அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். நீர் அப்படி ஆசீர்வதிக்கிற அன்பிற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன்.